கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சித்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகள் ஆக்கிய பிற்பாடு எங்களுடைய இந்த மாம்ச சரீரத்திலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை வெளிப்படும்படியாக இந்த சரீரத்தில் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, சரீரம் கிறிஸ்துவனுடைய ஆலயம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதே வேளையில சரீரம் மற்றவர்களோடு இணைக்கப்பட்ட ஒன்று, நாம் தனித்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதோடு சரீரம் கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. அந்த சரீரம் கர்த்தருக்கே உரிய சரீரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 4:10 சொல்றார், நாம் சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். 4:10 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்களுடைய சரீரத்திலே வெளிப்படும் படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நான் சரீரத்திலே சுமந்து திரிகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்திருக்க வேண்டும். அதான் பவுல் இங்கே சொல்லுகிறார், இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக, பாவத்துக்காக மரித்திருக்கிறேன், அக்கிரமங்களுக்காக மரித்திருக்கிறேன், இந்த உலகத்துக்காக மரித்திருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவன் இயேசு கிறிஸ்துவ மரணத்தை சுமந்து திரிகிறது காரணமாக. என்னன்னா, அந்த மரணம் நாம் மரித்திருக்கிறோம் என்ற அந்த நிச்சயத்தின் மரணத்தை நாம் சுமக்கும் பொழுதுதான் நம் உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். அல்லேலூயா. அந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:31 சொல்லுகிறது எங்களுக்கு. 15:31 அங்க சொல்ல, நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாச்சு. பாருங்க, நான் அனுதினம் சாகிறேன், அனுதினம் நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மதிக்கிறேன், நான் புதிய மனுஷனாகிறேன் என்பதை குறித்து பவுல் சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய ஜனமே, கலாத்தியர் 6:17 இன்னொரு காரியத்தை என்று சொல்லுகிறார், இனிமேல் ஒருவன் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்த பாவம் மனுஷன் மரித்து விட்டான் என்ற அந்த உணர்வு, பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வும் உடையவர்களாய் நம்ம அன்னிதினம் வாழணும். அவருடைய அச்சடையாளங்களை சுமக்கிறவர்களாக, அவருடைய மரணத்துக்குள்ள நம்ம அவருடைய ஜீவனை, இயேசு கிறிஸ்துவங்களுக்குள்ள வாழுகிற அந்த ஜீவனை மற்றவர்களை காண்பிக்கிறவர்களான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. பிரியமானவர்களே, ஆகனால் நம்ம எப்பொழுதும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவோட அச்சடையாளங்களை தரித்துக் கொண்டு அவருடைய மரணத்துக்கு நாங்கள் அவரோடு கூட மரித்தவர்கள் என்ற உணர்வோடு அவரை ஜீவனுள்ளவராய் காண்பிக்க கர்த்தர் தாம் ஒவ்வொரு கிருபை செய்வாராக. God bless you all.